பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜாத் சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கண சிந்தம் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுதயம் காஞ்சமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்ட குண்டக்கு மனங்களை ஒவ்வொரு நாளும் தலைப்பு எழுபத்தோட தலைப்பு பொண்ணு பிறப்பா காமாட்சின்னு பேர்வை, பொண்ணு பிறப்பா காமாட்சின்னு பேர்வை. இந்த சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. நார்த் மெட்ராஸில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய ரியர் சைடில் இருக்கக்கூடிய ஏரியாவில் சவுகார்பேட், அப்புறம் மின் ஸ்ட்ரீட்டு, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வந்து குஜராத்தி பிராமின்ஸ் வசிக்கிற ஒரு அக்ரஹாரம் இருந்திருக்கு, ஏகாம்பரேஸ்வர அக்ரஹாரம்னு பேர். தக்ஷிண குஜராத்தி சமாஜ் அப்படிங்கிறவ வந்து அவள் தான் இதை அந்த அக்ரஹாரத்தை மெயின்டைன் பண்ணுறான். இந்த குஜராத்திஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாள். அதில் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கா ஒருத்தருடைய இது வந்து பற்றி தான் இது நடக்கிறது, இந்த சம்பவம். அவளுடைய தறி அவள் பண்ணுற இருக்கும் இல்லையா, அந்த டெக்ஸ்டைல் அந்த தறி வந்து காஞ்சிபுரத்துக்கு நிறைய அவளுடைய தறி இருந்திருக்கு, அங்கே தான் பண்ணி அவளுக்கு விற்கிறதுக்கு வரும், அப்புறம் அதை விற்பான். அந்த மாதிரி அதை பண்ணவர் வந்து காலகாலமாக பண்ணுவார். அந்த பரம்பரையில் வந்தவர் மணிசங்கர் தவே அப்படிங்கிறவருடைய இன்டர்வியூவை தான் நான் பார்த்துட்டு இதை சொல்கிறேன். இவருடைய அம்மா வழி தாத்தா வந்து அவள் ஜோஷின்னு கூப்பிடுவா, வாழலாம் அந்த சர்நேம். அவெல்லாம் தஞ்சாவூர் சைடில் இருந்திருக்காவா. அந்த ஜோஷிக்கு வந்து முதல்ல ஜோஷி இருந்தபோது நடந்தது இது. அந்த ஜோஷிங்கிறவருக்கு 3 பொன் குழந்தைகள், 3 பிள்ளை குழந்தைகள் தான் இருந்திருக்கு. வம்சமாக அவளுக்கு பிள்ளை குழந்தையே பிறக்கிறது, பொண்ணுங்களே இல்லை. பிள்ளை இருந்தால் பொண்ணு ஒன்றுன்னு கேட்குறோம், பொண்ணுகளே இருந்தால் பிள்ளை ஒன்றுன்னு கேட்குறோம். அதுதான் மனுஷ குணம். அவள் வம்சங்களில் பிள்ளைகளாக பிறக்கிறது, பொண்ணு ஒன்றுன்னு கேட்குறாரு. மகாபெரிவாளை தரிசனம் பண்ணி அவர் அந்த ஜோஷி கேட்டபோது, எனக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்குது, ஒரு பொன் குழந்தை ஒன்றுன்னு கேட்டாராம். அப்போ பெரியவா வந்து உனக்கு அடுத்தது ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு வந்து நீ காமாட்சி சாரதான்னு பேர் வை. பெரியவா வந்து எப்பயுமே காமாட்சின்னு தான் சொல்லுவான், சாரதான். ஏன்னா அந்த நவராத்திரி சமயம்தான் அந்த குழந்தை பிறக்கும்னு பெரியவாளுக்கு தெரியும். அதனால் பெரியவாளுக்கு தான் தெரியுமே, பரமேஸ்வரன் தானே சிருஷ்டி பண்ணுறார். அதனால் அந்த பொண்ணுக்கு சாரதான்னு பேர் வைன்ட்டார். அது அடுத்தது வந்து அவருக்கு ஒரு பெண் குழந்தை தான் நிஜமாகவே பிறந்திருக்கு, சாரதான் பேர் வச்சுருக்காரு. வந்து நவராத்திரி சமயம் திருத்தியை, அந்த திதியில் பெண் குழந்தை பிறந்திருக்கு. மகாபெரிவா சொன்னபடியே சாரதான் பேர் வச்சு இந்த சாரதா வந்து பிற்காலத்தில் வந்து நரஹரி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டுருக்கா. அந்த நரஹரிக்கும் சாரதாக்கும் பிறந்தவர் தான் மணிசங்கர் தவே. இந்த மணிசங்கர் தவே தான் இந்த இன்டர்வியூவை கொடுத்துருக்கார். மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் மனசை வச்சா என்ன வேணால் பண்ண முடியும். ஒரு பரம்பரையாக ஒரு ஃபேமிலியில் பொண்ணே இல்லை, எல்லாமே பிள்ளைகளாகவே பிறந்துட்டுருக்கு அப்படின்னா அவளுக்கு அந்த புத்தி கொடுத்து அவள் கேட்க வைக்கிறதும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான். அவள் கேட்டால் அவளுக்கு பொன் குழந்தை பிறந்துருவானா யார் வந்து சொல்லுவா, உங்களுக்கு அப்படியே ஆகட்டும்னு ஒன்றா சொல்லலாம் யாராவது. ஆனால் உனக்கு அடுத்தது பொன் குழந்தை தான் பிறக்கும், அந்த பொன் குழந்தைக்கு நீ சாரதான்னு பேர் வைன்னு யார் சொல்லுவா அப்படின்னா இந்த பரமேஸ்வரனை தவிர வேறு யாராலையும் முடியாது. அவர் அன்றைக்கே அவர் சொல்கிறாரு, அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அங்கே பெண் குழந்தை தான் பிறக்க போகிறது, இல்லைன்னா அவளுக்கு பரம்பரையில் பிள்ளை தானே பிறக்கும். அதனால் 3 பிள்ளையாக இருக்குது, எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை வேணும்னு அவள் கேட்கும்போது, ஏன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு, பிள்ளை குழந்தையே இருக்குது, இதிலே வம்சத்துலேயே பொண்ணே இல்லையே, பொண்ணு குழந்தை இருந்தால் இன்னும் ஒரு வம்சத்தில் நிவர்த்தி பண்ணலாம், அதனால் இருக்கலாம் அவர் கேட்டிருப்பார்.
ஆனால் பெரியவா எப்படி சொல்லியிருக்கார், உனக்கு அடுத்தது பொன் குழந்தை தான் பிறக்கும், பிறந்தா அதுக்கு சாரதான்னு பேர் வை அப்படின்னு பெரியவா சொல்கிறான்னா, அந்த அவருடைய இந்த தேவையோட பொண்டாட்டி கன்சீவ் ஆகி அவளுக்கு பிறக்கிற குழந்தை எப்போ பிறந்திருக்குன்னா நவராத்திரி சமயத்தில் அந்த திதியில் பிறந்திருக்கு. அப்படின்னா சாரதா நவராத்திரி அப்போது சாரதான்னு பேர் வை. பெரியவாளுக்கு தெரியும் அப்போ பிறக்க போகிறதுன்னு தெரியும் பெரியவாளுக்கு. சாரதான்னு பேர் வச்சு அந்த சாரதா வளர்ந்து அவள் கல்யாண வயசு வரும்போது அவள் அந்த ஜோஷியோட பொண்ணுக்கு அவள் யாரை கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னா நரஹரின்ற கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு பிறந்த இவர் தான் மணிசங்கர் தவே அப்படிங்கிற இந்த டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறார். அவர் தான் இந்த இன்டர்வியூ கொடுக்குறார். இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் பெரியவா என்ன ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கான்றது நம்மளுக்கெல்லாம் தெரியுது. அப்படின்னா பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் தான் இதெல்லாம் வெளியில் தெரியுமா வரைக்கும் நம்ம சொல்ல முடியும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரம் மகாபிரிய பாதேஸ்வரம்.